ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வீடியோ காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மோட்டிவேஷன் டிப்ஸும் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங் வீடியோஸ், ஓகேவா? என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஹேர் பேண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இத்தனை ஹேர் பேண்ட்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமா ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கினேன். அக்கா ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பேங்கிள், அதுக்கப்புறம் ஒரு நெயில் பாலிஷ், இது வந்து ஃப்ரீ நெயில் பாலிஷ். அப்புறம் ஒரு கிளச்சஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்லைட் பின், ஓகேவா? இது ஒரு ஹேர் கிளிப், இது ஒரு ஹேர் கிளிப். அப்புறம் ஹேர் கிளிப்ஸ், சரியா? ஹேர் கிளிப்ஸ் இதுவும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு 3 பேண்டு. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஹேர் கிளிப்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் பேக் போட்டு போடுறது, ஓகேவா? ஸோ 2 வாங்கினேன். அப்புறம் 2 லிப்ஸ்டிக், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ஜ் ப்ரூஃப், ஓகேவா? லாங் லாஸ்டிங் லிக்விட் லிப்ஸ்டிக் 2 கலர்ஸ் வாங்கினேன். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லாயிருக்கா? ஸோ இது 2 வாங்கினேன், 2 கலர் வாங்கினேன். நான் போட்டிருக்கிறது இந்த கலர். அதுக்கப்புறம் ஒரு லிப் பாம் பேபி லிப்ஸில், அப்புறம் காஜல், மஸ்காரா, அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் 100 ருபீஸ்க்கு. அப்புறம் இது வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீம். அதுக்கப்புறம் ஒரு ஹேர் பேக். ஸோ ஃபேர்னஸ் க்ரீம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், இது வரைக்குமே நான் ஃபேர்னஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இப்போ எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இங்கே எங்கள் ஊரில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும், ஓகேவா? வேலூரில். ஸோ அதனால தான் இந்த க்ரீம் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூவி ஃபில்டர் டு கீப் ஸ்கின் ஹெல்த்தி. இதில் வந்து யூவி ஃபில்டர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு குளிர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வெயிலும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த க்ரீம் போட்டுக்கலாம். இது வந்து இதில் நிறைய 5 பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த க்ரீமில், ஓகேவா? ஸோ நான் அதனால் இது இந்த சம்மருக்காக தான் வாங்கினேன். மற்றபடி நான் எந்த ஃபேஸ் க்ரீமும் போட மாட்டேன். ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பவுட்ரு போட்டுப்பேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ தான் கடைக்கெலாம் போயிட்டு வந்தோமா, ஸோ அதனால தான் என் தலையில் அப்படி இருக்குது. மோட்டிவேஷன் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது கேர்ள்ஸ்க்கு மட்டும், இன்க்ளூட் எனக்குமே சேர்த்து. ஸோ நம்ம வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, தைரியம் தன்னம்பிக்கைலாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நாளை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியும். இல்லைன்னா வந்து லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதனால போல்டாக இருக்கணும், பிரேவாக இருக்கணும். ஸோ மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. செல்ஃபாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கணும், ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் சொல்லாமா வேணாமா? சரி சொல்கிறேன். எப்போவுமே ஒருத்தர் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் எந்த கமெண்ட்டுமே போடாதீங்க, ஓகேவா? எப்படி சொல்கிறது, நான் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தேன். என் மனநிலை எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கு, நான் எப்படி ஃபீல் பண்ணேன், எல்லாமே தெரிஞ்சும் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிங்க, எனக்கு இப்படி ஒரு கெடுதல் நினச்சிங்க கூடவே இருந்து அப்படின்னும்போது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. நான் நிறைய விஷயம் மன்னிச்சு விட்டேன். நான் வந்து ரொம்ப பொறுத்து போனேன், ரொம்ப பொறுமையாக போனேன். அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு புரியவே இல்லை, உங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால் திருப்பியும் வந்து இந்த மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, இது எல்லாமே வேண்டான்னு நினைக்கிறேன். என் மனசு வந்து மாறப்போகிறதே இல்லை என்றைக்குமே. நான் ஆரம்பத்துலேருந்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பேன், நீங்கள் பண்ணுறது சரியில்லை. என்றைக்காவது ஒரு நாள் நான் விட்டுட்டேன்னா அப்புறம் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க, சண்டை போடுவேன், திருப்பி வந்து பேசிடுவேன், திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. இந்த தடவை நான் எதையுமே மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. உங்களுக்குமே தெரியாமல் நான் ஒரு 2-3 விஷயம் கேள்விப்பட்டேன் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க மூலமாக. அதெல்லாம் வந்து என் கூடவே இருந்து என் கையாலேயே சாப்பிட்டு என் கூடவே இருந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க. நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன். உங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுதா இல்லையா எனக்கு தெரியல. நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்க்குறீங்களா? அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து என்கிட்ட பேசவே மாட்டீங்க. உங்களால் பேசவே முடியாது நீங்கள் பண்ண வேலைகள்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவுமே பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் திரும்ப வந்து கால் பண்ணுறதோ, திரும்ப யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோம், கமெண்ட் பண்ணுறதோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்னு. இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என் வீடியோவாவது பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் சேனலை கூட டெலீட் பண்ணிடுவேன். யூடியூப் சேனல் கூட நான் எந்த வீடியோவுமே போட மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சேனலை கூட டெலீட் பண்ணி விட்ருவேன். ஏதோ தூரத்துலேருந்து பார்க்குற அந்த சந்தோஷமாவது இருக்குது வீடியோவில், அதையும் கெடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க. ஒரே ஒரு அட்வைஸ் உங்களுக்கு, என்கிட்ட எப்படியோ இருந்துட்டீங்க, இனிமே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இன்னொரு பொண்ணை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணை மட்டும் ஏமாற்றாதீங்க. உண்மையாக இருங்க. காசு பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, உண்மைன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த பொண்ணாலையுமே கூட வாழவே முடியாது. அதுவுமே சில விஷயம்லாம் ஒரு தேர்ட் பர்சன் சொல்லி கேட்கும்போது அப்படி இருக்கும். அதெல்லாம் அந்த வலி வேதனைலாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது நான் என்ன விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்றதெல்லாம். எல்லாமே மனசில் இருக்குது. இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என் கூட வந்து ஒன்றா சாப்பிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என் கூட இருந்ததெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படின்றதுனால இந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக போனேன். வேறு யாராவதுனா இந்த அளவு பொறுமையாக போயிருக்க மாட்டாங்க. அதனால் இனிமேல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதோ என் லைஃப்பில் வர்றதோ வேண்டாம். இதுக்கப்புறமும் நீங்கள் இப்படி பண்ணீங்க, இதுக்கப்புறமும் உங்கள் கால் வந்துச்சுன்னா நான் நம்பரையும் மாற்றிடுவேன், யூடியூப் சேனலும் டெலீட் பண்ணிவிடுவேன். எப்போவுமே என்னை பார்க்க முடியாது அதுக்கப்புறம். இது வந்து ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இவ்வளோ நேரம் நான் பேசணும். அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கூடவே இருந்துட்டு
உங்ககிட்ட பொய்யா நடிச்சுட்டு போலியாக இருந்துட்டு வெளியே ஒரு மாதிரி உள்ளே ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் எனக்கு நடிக்க தெரியாது. நான் உங்களுக்கு அப்படி பண்ணியிருந்தால் அதோட வலி என்ன வேதனை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூடவே இருந்து ஏமாத்துறது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயன்றது. ஓகே, எப்படி சொல்கிறது, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு நல்லது நினைக்கலனாலும் யாருன்னே தெரியாமல் என்றைக்கோ ஒரு நாள் பேசினவங்க நம்மளுக்கு நல்லது நினைக்கிறாங்கல்ல, அவங்க மூலமாக எனக்கு சில விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. நான் நிறைய உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, அது வந்து நீங்களே அலட்சியப்படுத்தின வாழ்க்கை இது. இனிமேல் இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்றைக்குமே திரும்ப கிடைக்காது. இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே, மற்றவங்களுக்குலாம் இல்லை. ஸோ கேர்ள்ஸ் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தைரியமாக இருங்க, ரொம்ப பிரேவாக இருங்க. இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருப்பாங்க. வெளியே போயிட்டா அவங்களுக்கு வேறு முகம், வேறு மாதிரி அவங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒருத்தரை கூட நம்ப முடியாது. எதையுமே நம்பி யாருக்காகவும் எதையுமே நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு நமக்காக நம்ம எதுவுமே செஞ்சுக்காமல் ஒரு கண்மூடித்தனமாக நம்ம கூட இருக்கிறவங்களுக்காகவே நம்ம செஞ்சோம்ல, அதுக்கான பதில் அவங்க ஏமாற்றும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் கேர்ள்ஸ் நம்பாதீங்க யாரையும். சப்போஸ் இந்த மாதிரி யாராவது ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருந்தீங்கனாலும் ரொம்ப தைரியமாக இருங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். உலகம் ரொம்ப பெருசு, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியே வாங்க. எனக்கும் தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. நான் சொல்ல வந்த விஷயம்லாம் ஒருத்தருக்கு புரியும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃபில் தான் வைப்பேன், இனிமேல் ஆனில் இருக்காது. ஓகே, பாய், டேக் கேர். ஏதோ பேசணுன்னு தோணுச்சு, பேசியிருக்கேன். என்ன மாதிரி உங்கள் லைஃப்பும் ரிலேட் ஆச்சு என் கூட அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். பாய்.